20 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருக்கும் சவுதி இளவரசர் அல்-வலீத். ஏன் இந்த நிலைமை? சோகத்தில் குடும்பம். எப்போதும் அரச குடும்பத்தினர் மீது மக்களுக்கு ஒரு பிரமிப்பு இருந்து கொண்டே இருக்கும். பிரிட்டன், சவுதி என எல்லா நாடுகளின் அரச குடும்பங்கள் மீதும் மக்களுக்கு ஒரு வியப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி சவுதி அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளவரசரை மக்கள் தூங்கும் இளவரசர் என குறிப்பிடுகிறார்கள். இப்போது உலகின் பல்வேறு நாடுகளிலும் ஜனநாயகம், அதாவது தேர்தல் முறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது. உலக நாடுகள் சமத்துவத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் சில நாடுகளில் இன்னும் மன்னராட்சியே இருக்கிறது. அந்த அரச குடும்பங்களின் அசாதாரண வாழ்க்கை முறை மக்களை பிரமிக்க வைக்கிறது. பிரிட்டன் ஆட்சி செய்யாத இங்கிலாந்து அரச குடும்பமாக இருந்தாலும் சரி, சவுதி அரேபியாவில் ஆட்சி செய்யும் அரச குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்றும் மக்களின் கவனத்தை பெற்றே வருகின்றனர். அவர்களின் வாழ்க்கை ஆடம்பரம் நிறைந்தவையாகவே இருக்கிறது. இருப்பினும் அரச குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருமே அரண்மனையில் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. சில அரச குடும்ப உறுப்பினர்கள் கற்பனை செய்ய முடியாத துயரத்திலும் இருக்கிறார்கள். இது போல துயரத்தில் இருக்கும் அரச குடும்பத்தினரில் ஒருவர்தான் சவுதியின் தூங்கும் இளவரசர் அல்-வலீத். இவரது முழு பெயர் இளவரசர் அல்-வலீத் பின் காலித் பின் தலால். இவர் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதிதான் தனது 36வது பிறந்தநாளை கொண்டாடியிருக்கிறார். இருப்பினும் காலம் உருண்டு ஓடுவது அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் கோமாவில் இருக்கிறார், அதுவும் கடந்த 20 ஆண்டுகளாக. இதன் காரணமாகவே அவரை தூங்கும் இளவரசர் என்று குறிப்பிடுகிறார்கள். கடந்த 2005ஆம் ஆண்டு ராணுவ கல்லூரியில் படித்து வந்த போது எதிர்பாராத விதமாக இவர் சாலை விபத்தில் சிக்கினார். அப்போது கோமாவுக்கு சென்ற இவர் அதன் பிறகு அதிலிருந்து மீளவே இல்லை. தற்போது அவர் சவுதி தலைநகர் ரியாத்தில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் மருத்துவ நகரில் பராமரிக்கப்பட்டு வருகிறார். அங்கு வென்டிலேட்டர் உதவியுடன் கடந்த 20 ஆண்டுகளாக இருக்கிறார். அவருக்கு உணவு குழாய் மூலமே உணவு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2019இல் அவரது உடலில் லேசான அசைவுகள் தென்பட்டன. அப்போது அவர் விரலை தூக்குவது அல்லது தலையை லேசாக அசைப்பது போன்ற சைகைகளை செய்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அதன் பிறகு முழுமையாக அவருக்கு நினைவு திரும்பவில்லை. அவர் என்றாவது சுய நினைவு பெறுவார் என்ற நம்பிக்கையுடன் அவரது குடும்பத்தினர் நம்பிக்கை இழக்காமல் காத்திருக்கின்றனர். அவர் கோமாவில் இருந்து மீண்டு வர வாய்ப்பு குறைவு என்பதால் மருத்துவர்கள் வென்டிலேட்டரை எடுத்துவிட அரச குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அவரது தந்தை இளவரசர் காலித் பின் தலால் அல் சவுத் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. கடவுள் அவர் உயிரை எடுக்க விரும்பியிருந்தால் அது விபத்திலேயே நடந்திருக்கும் என சொல்லி வென்டிலேட்டர் உதவியை எடுக்க தந்தை காலித் ஒப்புக்கொள்ளவில்லையா? எப்போது கண்முழிப்பார் என்ற குடும்பமே காத்துக் கொண்டிருக்கிறது.